ஒளியின் இன்னொரு வானம் கவிதை நூல் வெளியீட்டு விழா. கவிஞர் கண்ணன் புலமை எழுதிய ஒளியின் இன்னொரு வானம் நூல் வெளியீட்டு விழா பாளையங்கோட்டை சரோஜ் நினைவகத்தில் நடைபெற்றது. எழுத்தாளர் நாரும்பு நாதன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். கலைப்பதிப்பகத்தின் ஆசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி ராசெல்வமணி முன்னிலை வகித்தார். சண்முகத்தாய் குத்துவிளக்கு ஏற்றினார். கவிஞர் காந்திமதி வேலன் அனைவரையும் வரவேற்று பேசினார். சாகித்ய அகாடமி விருதாளர் எழுத்தாளர் வண்ணதாசன் நூலினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார். பேராசிரியர் ராமச்சந்திரன் நூலின் முதல் பிரதியினை பெற்றுக்கொண்டார். பேராசிரியர் இலக்குவன் நூலினை திறனாய்வு செய்து பேசினார். முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன், எழுத்தாளர் எம் தீன், கவிஞர் தானப்பன், பிரியா பிரபு, வண்ணமுத்து, பிரம்மநாயகம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். நூலாசிரியர் கண்ணன் புழமி ஏற்புரை ஏற்றினார். நிகழ்ச்சிகளை கவிஞர் சக்தி வேலாயுதம், வள்ளி சேர்மலிங்கம் தொகுத்து வழங்கினர். கவிஞர் பிரபு நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் தமிழ் செம்மல் பாமணி, பேராசிரியர் ஜிஜேந்திரன், பேராசிரியை மகாலட்சுமி, எழுத்தாளர் சுப்ரா, எழுத்தாளர் திவான், கவிஞர்கள் கோதை மாறன், முத்துசாமி, சுப்பையா, புன்னை செழியன், வைகுண்டமணி, செவிலியர் மணிகண்டன், மேனாள் துணை ஆட்சியர் தியாகராஜன், எழுத்தாளர் தளவாய் மாடசாமி, மருத்துவக் கல்லூரி மாணிக்கவாசகம், சமூக ஆர்வலர் சுரேஷ் அஸ்வினி, சேதுபாலா, கமலியோனா, வழக்கறிஞர் மணிபாலா மற்றும் தமிழ் ஆர்வலர்கள், நூலாசிரியர்களின் குடும்பத்தினர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். நான் ஓய்வு பெறும்போது அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை என் மனசுக்குள்ள தோண்டிக்கிட்டே இருந்தது. அந்த வடிவேல் ஒரு இதில் சீட்டு போட்டு கிளி யோசிப்பாங்க, இந்த ஊர்லயே இருக்கலாமா இல்லாட்டி வேற ஊருக்கு போயிடலாமா, அது நல்ல சீட்டை எடுத்து போட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓய்வு பெற்றப்புறம் டியூஷன் சென்டர் நடத்தலாமா, இல்லை ஏதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல போய் சேர்ந்துடலாமா, இல்லாட்டி ஏதாவது கடை வைக்கலாமா அப்படிங்கிற யோசனை தான் இருந்தது. ஒரு புத்தகம் வைக்கலாமே அப்படின்ட்டு கலைஞர் புத்தகாலயம் பேர் கூட மனசுல உருவாக்கி வைக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கெல்லாமோ பதிப்பகம் போடுறாங்க, வைக்கிறாங்க, சென்னையில, கோயம்புத்தூர்லாம், திருநெல்வேலி, என்னை சுற்றி உள்ள நண்பர்களே நிறைய நல்ல எழுத்து எழுதக்கூடியவங்க, கவிஞர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அது வரைக்கும் யாருமே புத்தகம் போடுறதுல ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றினதுனால இந்த கலை பதிப்பகம் உருவாகி இன்றைக்கு 15வது நூலினை கண்ணன் புலமை அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மிக குறுகிய காலத்தில் 5 நூல்கள் படைப்பூக்கத்தில் இருக்குது. ஆக எழுத்து என்பது எல்லாருக்கும் தெரியும், வசப்படுத்தணும் எல்லாத்தையும் இல்லையா? வசப்படுத்தாத எழுத்து வெற்றி பெறாது. அந்த வகையில் கண்ணன் புலமை எழுத்து வசப்படும், வசப்படுத்தும், நிச்சயம் வாழ்த்தப்படும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ கண்ணன் புலமை அவங்களுடைய குணம் நிச்சயம் சொல்றது ரொம்ப எளிமையானவர். என்ன எப்படிப்பட்ட எளிமைனா, எளிமைக்கு எளிமையான வச்சுக்கலாம். முதல்ல இந்த இலக்கிய போக்கத்தில் அவர் கலந்து கொள்ளும் போதெல்லாம் எனக்கு மேலடி கூடத்துல இவ்வாறு மாதிரி ஒரு ஆள் உண்டு. நான் இருந்த மேலடி கூடத்துல நீங்க உங்க பேரை நினைச்சு மேலடி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதுவும் போயிடும் அப்படின்ட்டு. அப்புறம் தான் இவ்வாறு வேற நகமா அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் அவருடைய ஈடுபாடு, அவருடைய வார்த்தைகள், அவர் பேசக்கூடிய விதம் எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு சித்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாளையங்கோட்டையில. அப்படிங்கும் பொழுது அவருடைய நூலினை கலைப்பதிப்பகம் வெளியிடுவதற்கு எனக்கு தான் கொடுப்பினேன். அதை விட கொடுப்பினேன் ஐயா வண்ணதாசன் அவர்கள் வெளியிடுவது. வண்ணதாசன் நிச்சயம் பேரன்பாக இருப்பாங்க, அதுல வந்து சந்தேகம் இல்லை. எல்லா எழுத்தாளர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக, எல்லா எழுத்தாளர்களும் ஊக்கப்படுத்தக்கூடிய சக்தியாக, எல்லா எழுத்தாளர்களையும் சமமாக நினைக்கக்கூடிய ஒரு அன்பு கொண்டவர் வண்ணதாசன் அவர்கள். ஆனால் இந்த கலைப்பதிப்பகம் தொடர்பு பேருக்கும் பெருமை ஆயிட்டு, அதுதான் நான் சொல்லுவேன். கண்ணன் புலமை எழுதுகிறார் அவருடைய கவிதையிலே, உடையாத ஒரு பருவனை தேடி உள்ளாது ஓடிக்கொண்டிருக்கிறேன் நான் இறந்த பிறகு என்கிறார். கவிதை எப்போதுமே உடைகிற ஒரு பருவம் தான். கவிதை எழுதுகிறவன் ஒரு உடையவே உடையாத ஒருவரை நம் கையில் ஊதி கொடுக்கவே எப்போதும் முயன்று கொண்டிருக்கிறார். இந்த மேற்சொன்ன கண்ணன் புலமையின் கவிதையிலே அவர் கடைசி வரியை இப்படி முடிக்கிறார்: நான் இறந்த பிறகும்
என்ற வரியோடு முடிக்கிறார். நான் இறந்த பிறகும் என்று அந்த கவிதையை முடிக்கிறவன் தான் ஒரு கவிஞன். நான் இறந்த பிறகும் என்று அந்த கவிதையை முடிக்கிறவன் தான் கண்ணன் புலனி. செல்வர் அவருடைய பதிப்புரையிலே குறிப்பிட்டது போல எத்தனையோ கவிதைகளில் தன்னை ஒரு தத்துவார்த்தவாதியாக அடையாளம் காட்டிக் கொள்கிற ஒரு இடமாக நான் இறந்த பிறகும் என்கிற அந்த வரி இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். கண்ணன் புலனி இன்னொரு கவிதையில் ஒப்பாரியம் என்கிற ஒரு புது சொல்லை பெய்கிறார். கவிஞனுடைய காரியம் இப்படித்தான் மொழிக்கு புதிய சொற்களை தேடுவது, இப்படித்தான் மொழியின் புதிய சொற்களை அடைவது, இப்படித்தான் மொழிக்கு அல்லது நமக்கு புதிய சொற்களை தருவது. அடுத்த வரி, உயிரை வைத்து சொக்கட்டான் ஆடுகிறான், கவிதை சாவை வைத்து சொக்கட்டான் ஆடுகிறது.